வெல்கம் டு லிவிங் அண்ட் மீனிங். நாம் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். நிறைய மெத்தட்ஸ் டெக்னிக்ஸ் முழுக்க ஃபுல்லாக ரிலேஷன்ஷிப் பற்றி மட்டும்தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதை பொதுவாக எடுத்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது வந்துட்டு நிறைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், மணி அட்ராக்ஷன், ஜாப் அட்ராக்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இப்போ நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு நான் தேங்க்யூ சொல்கிறேன். ஸோ முன்ன இல்லாமல் இப்போதைக்கு நிறைய பேர் அதாவது வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் வீடியோவை முழுமையாக பார்க்குறாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. புது யூசர்ஸ் நிறையா வராங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இது மேலும் மேலும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கப்புறமா அடுத்து என்ன வீடியோ நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்லேயும் நீங்கள் அடுத்து எதை பற்றி பேசலாம், எனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த விஷயத்தை பற்றி இப்படி இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, அடுத்து இதை பற்றி பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதை கமெண்டில் கொடுங்க. இதை தவிர என்னை பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணணும், எனக்கு இந்த டவுட் இருக்குது, என்கிட்ட ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்கள் டவுட்டை நான் அங்கே கிளியர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கமெண்ட்லேயும் கேட்கலாம், அடுத்து எதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத கமெண்டில் கேட்கலாம். ஓகே, ஈர்ப்பு விதியில் நாம் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நிறைய விஷயத்தை பார்ப்போம். சரிங்களா? பொதுவாகவே ஈர்ப்பு விதி நம்ம நினச்சா ஒன்று நடக்கும் அப்படின்னு சொன்னால், நமக்கு ரிலேஷன்ஷிப் தான் என்னால் சால்வ் பண்ண முடியல, இதை யூஸ் பண்ணி சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக முடியும். நாம் அதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சும்மா ஜென்ரலாக ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசாமல், ஸோ குறிப்பாக நாம் எதை எதிர்பார்க்குறோமோ அதுக்கு நாம் என்ன தப்பு பண்ணுறோம், என்ன சரியாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நாம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு, நாம் எப்போவுமே நினச்சிட்டு மட்டும்தான் இருக்கோம். அதாவது ஒரு விஷயத்த ஜஸ்ட்டு திங்க் பண்ணிக்கிட்டு மட்டும்தான் இருக்கோம். ஆனால் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எதுவுமே எடுக்கிறது இல்லை. அதை எப்படி கொண்டு வரலாம், அதுக்கான முயற்சிகள் என்ன, அதுக்கு என்னென்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது நாம் பண்ணுறதே கிடையாது. நான் பணக்காரனாக வாழணும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறேன்னு ஒழிய, நான் பணத்தை சேகரிக்கணும், இல்லை பணத்தை என்கிட்ட அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யாருமே யோசிக்கிறது இல்லை, செய்யறதில்லை. யோசிக்கிறாங்க பட் செய்யறதில்லை. ஸோ அது நம்ம பண்ணக்கூடாது இந்த தப்பை. சரிங்களா? ரெண்டாவது, நம்ம நல்ல பழக்கத்தை கற்றுக்கணும். என்னோட மைண்டை ஒரு சூப்பராக, ஒரு பீஸ்ஃபுல்லாக, அமைதியாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். நம்ம மீடியா, ஃபோனு, தேவையில்லாத ரீல்ஸு, அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, சோகமான சாங்ஸு, இந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். சரியா? நிறைய பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணுறோம் சோகமான ஸ்டோரியை. அதுக்கப்புறம் நிறைய மீடியா ரிலேட்டடாக நெகட்டிவ் பக்கமாக நம்ம போயிட்டுருக்கோம். இதுவும் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு விஷயத்த நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதில் தான் ஃபோக்கஸ் இருக்கணும். அடுத்து ஒரு வேலையை பார்க்குறதோ இல்லை கவனத்தை அடுத்துக்கு மேலே நம்ம செலுத்துறதோ கூடாது. அதாவது இப்போ ஒரு மெத்தடை ட்ரை பண்ணுறேன், இல்லை இந்த மாதிரி தான் என்னோடய திங்கிங் இருக்கும், இல்லை ஒரு 1 hour நான் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 1 hourல நீங்கள் தியானம் பண்ணி தான் ஆகணும். அதாவது உட்காரணும், கண்ணை மூடி உட்காரணும், தியானம் பண்ணணும். என்ன முறையோ, என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணணும். ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நான் 1 hour ரைட்டிங் மட்டும் தான் பண்ண போகிறேன், என் முழு கவனமும் இதில் தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ஃபோக்கஸ்னஸோட பண்ணீங்க அப்படின்னா ஈர்ப்பு விதி உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கும். சரி,
இது எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம். நிறைய தடங்கள் வருது, நிறைய சோகமான, கவலையான, கஷ்டங்கமான சுச்சுவேஷன்ஸ்லாம் வருது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்போ நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாம் கரெக்டா, நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, அதாவது நான் போயிட்டு இருக்கக்கூடிய வழி கரெக்டா அப்படின்னு கேட்பாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் நீங்கள் வந்து நான் பண்ணுறது சரியா, போயிட்டு இருக்கக்கூடிய வழி சரியா, இதெல்லாம் நீங்கள் கேட்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்போவுமே ஒரு விஷயத்த தடங்கல் பண்ணிக்கிட்டே இருக்கு, அது சம்மந்தமாக கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா பிரபஞ்சம் உங்ககிட்ட ஏதோ சொல்லுது அப்படின்னு அர்த்தம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்த உங்ககிட்ட பிரபஞ்சம் உணர்த்துது, அதுக்காக தான் ஒரு விஷயத்த முன்னேற விடாமல் தடுத்து தடுத்து நிறுத்துது. ஸோ எவ்வளவோ விஷயத்த பண்ணிட்டேன், இது மட்டும் தடங்களாக இருக்குது, எனக்கு இது மட்டும் கஷ்டத்தை கொடுக்குது, ஏன் நமக்கு மட்டும் இந்த கஷ்டம் வருது அப்படின்னா, அப்போது நமக்கு ஏதோ ஒரு விஷயம் காத்துட்ருக்கு, அதை கொண்டு போய் சேர்க்கணும், நீ அந்த பக்கம் திரும்பணும், அதை வந்து உங்ககிட்ட இன்டிமேட் பண்ணுது, சொல்ல நினைக்குது. ஸோ அதை தான் நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கணும். எனக்கு நெகட்டிவாக நடக்குது, லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகலை, இதெல்லாம் போய் உண்மை இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான சஜஷன்ஸை சொல்லக்கூடாது. ஓகேவா? நீங்கள் சொல்கிறதும் பேசுகிறதும் ரெண்டுமே ஒன்று தான். பட் திங்க் பண்ணுறதும் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது எதுவுமே சக்ஸஸ் ஆகாது. ஸோ நமக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் இப்படி தடங்கள் ஆகுது அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அது பாசிட்டிவ்னஸ். ஸோ உண்மையிலேயே உங்களுக்கு அந்த மாதிரி தடங்கள் வருது, கஷ்டங்கள் வருது அப்படின்னா அப்போ பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு உணர்த்துது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். சரியா? ஸோ ஈர்ப்பு விதிங்கிறது பொதுவானது மட்டும்தான். இது வந்து ஒருத்தருக்கு நடக்கும், ஒருத்தருக்கு நடக்காது. நீங்கள் வந்து இப்படி இருக்கீங்க, நான் சின்ன கோல் வச்சுருக்கேன், அவங்க பெரிய கோல் வச்சுருக்காங்க, எனக்கு நடக்குது, அவங்களுக்கு நடக்கலை, இந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபாய் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு 10,000 ரூபாய் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரே திங்கிங் தான். சரிங்களா? இது பல முறை நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் நாம் எதிர்பார்க்குற விஷயத்தில் முழு நம்பிக்கையோடு இருந்தோம் அப்படின்னா நம்மளை யாராலையும் அசைக்க முடியாது. கண்டிப்பாக இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்க, அதாவது நம்ம வந்து சக்ஸஸ் ஆக மாட்டோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கவங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒதுக்கி வைங்க. அவங்க பேசுகிற விஷயத்த காதில் போட்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த ட்ரை பண்ணலாம். முக்கியமாக ரிலேஷன்ஷிப்க்கு நாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எதில் தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி என்கிட்ட பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் கான்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அது எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ரொம்ப நன்றி. மறக்காமல் என்ன அடுத்த வீடியோவில் எதை பற்றி பேசலாம், என்ன இது சம்மந்தமாக பேசலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை பற்றி பேசலாம். ஓகேவா? ரொம்ப நன்றி.